ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, மீனுக்கு தீனி போடுறதுக்கு போயிட்டுருக்கோம். இதான் மீன் ஃபுட்டு. ஸோ இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் மீனுக்கு, ஜிலேபி மீனுக்கு. ஜிலேபி மீன் வந்து ஆற்றுல பிடிச்சது. அது ஒரு 100-150 பிடிச்சோம். அதில் பாதி வந்து இறந்துருச்சு சின்னதாக இருக்கும் போதே. மீதி கொஞ்சம் அதுலேயே இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவா இது மாதிரி போட்டுட்ருந்தேன். அது வந்து நிறையா வேஸ்ட் ஆகுது, திங்க மாட்டேங்குது. அதனால வந்து இந்த ஃபுட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இதோ இந்த ஃபுட்டு தான் இப்போ போட்டுட்ருக்கேன். இது போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வளர மாட்டேங்குது மீன். இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. வீடு இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் இருக்கும். அங்கே இருக்குது. தொட்டியில் வந்து மீன் விட்டுருக்கேன். இங்கே ஸோ வந்தாச்சு. இங்கே பாருங்க, பக்கத்தில் பின்னாடி கிணறு. இதோ காட்டுக்குள்ளே இருக்குது. காட்டுக்குள்ளே அந்த தொட்டியில் விட்டு வச்சுருக்கேன் மீனை. ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இப்போ தண்ணியை க்ளீன் பண்ணிட்டு, தண்ணி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. தண்ணியை இப்போ க்ளீன் பண்ணிட்டு இப்போ தீனி போடுறேன். இதுங்க அந்த க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை காமிக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டேன், தண்ணியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷமாக நான் உங்களுக்கு மீன் காமிக்கிறேன். அப்படி பாருங்கள், தீனி போடும்போது இந்த அளவுக்கு தான் ஒரு 2 கை போடுவேன். அவ்வளோதான் போடுவேன். ஏன்னா இந்த தீனியே 60 ரூபா ஒரு பாக்கெட்டு. இதுக்கு ஒரு வாரம் தான் வருது, அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுது அந்த தீனி. அப்படியே பாருங்க, தெரியுதான்னு பாருங்கள். பாருங்க, அது வந்து எடுக்குது, தெரியுதுங்களா? பாருங்க. ஓ, மீன் தெரியுதா இல்லையான்னு அப்படி சொல்லுங்க. ஒரு 50 மீன் இருக்கும். எல்லாம் ரொம்ப குட்டியில் எடுத்துட்டு வந்தது. இப்போ ஓரளவுக்கான பெருசாயிருச்சு. இதோ ரொம்ப குட்டியாக எடுத்துகிட்டு வந்தது. இப்போ ஒரு 2-3 மாதம் ஆகுது இது. ஆனால் ரொம்ப மெதுவாக வளருது. இது ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஏதோ ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஏதோ ஐடியா இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 2-3 மாதம் ஆகுது, ஆனால் இப்படியே தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வரும் நிறையா.